வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். அதிமுக இப்படி பிளவுபட்டு கொண்டிருப்பதற்கு காரணம் பாஜக பின்னணியில் இயக்கிக் கொண்டிருக்கிறது, பலரை இயங்கச் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நாமெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் பேசிக் கொண்டிருந்தோம் இல்லையா? இப்போ யூகம்லாம் கிடையாதுங்க, நிஜம் அதுதான் அப்படின்றதுக்கு உண்டான சாட்சிகள் தெல்ல தெளிவாக இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே. அரசியல் கூத்து அப்படிங்கிறது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா தினுசா புதுசா அரங்கேறிக்கிட்டே இருக்கு. இந்த சமயத்தில் தான் அதிமுக அப்படிங்கிறத தான் இங்கே பிளான் ஏ அப்படிங்கிற ரீதியாக பாரதிய ஜனதா எடுத்துக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கு. அப்படிங்கிறத தான் கடந்த பல ஆண்டுகளாகவே நாம் பார்த்து கொண்டு இருந்தோம். அதாவது இந்தியா முழுக்க எங்கே ரைடு நடக்குதோ அந்த ரைடு நடந்த கட்சியிலிருந்து அல்லது அதிகார வர்க்கத்திலிருந்து அல்லது வியாபார வர்த்தகத்திலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த வியாபார நிறுவனம் மிகப்பெரிய நிதியை தேர்தல் நிதியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது அம்பலமாகிருக்கு. அதே போல் எந்த அதிகாரிகள் மத்தியில் அவங்க ரைடு நடத்துகிறாங்களோ அந்த அதிகாரிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சிக்கு கட்டுப்பட்டு செயல்பட ஆரம்பிக்கிறாங்கன்றதும் இந்தியாவில் பல இடங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். மூணாவதாக எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் இல்லங்கள்லையும் அலுவலகங்கள்லையும் ஐடி ரைடு இடி ரைடு எல்லாம் நடத்தப்படுதோ அந்த கட்சியில் இருப்பவர்கள் ஒன்று அந்த நபர் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து சேர்ந்துருவார். அப்படி இல்லை அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுப்பவராக மாறிடுவார். இந்த மூன்று விஷயங்களையும் தமிழ்நாடுன்னு இல்லை, ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இந்த 10-11 ஆண்டுகளாக சிவசேனாவா நமக்கு எதிர்ப்பாக இருக்கா, உடச்சிது. சிவசேனாவை ரெண்டா இருக்கு, ஒன்றை நம்ம பக்கத்தில் கொண்டு வா. இதுதான் ஒவ்வொரு இடங்கள்லையும் மம்தா பானர்ஜியினுடைய மாநிலத்திலேயே கூட இதைத்தான் கையாண்டு புறவாசல் வழியாக வந்து கொண்டிருப்பதை இந்த மோடி அரசாங்கமும் அமித்ஷா அரசாங்கமும் செஞ்சுக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த ஆட்சியை அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு தேர்தல் ஆணையத்தையே தன்னுடைய கட்சியினுடைய ஒரு உறுப்பினரை போல ஒரு கட்சியினுடைய ஒரு பிரிவை போல வச்சு செயல்பட்டு இருக்குங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுகங்கிறதெல்லாம் ஒரு பிஸ்கோத்து கட்சி மாதிரி அவங்க டீல் பண்ணிட்டு இருக்காங்க. சமீப காலங்களில் தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் விஜய் அப்படிங்கிறவர் கட்சியை ஆரம்பிக்கிறார் இங்கே. சரி, விஜயே பிஜேபியினுடைய பிளான் பி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பிளான் ஏ அப்படின்னாக்க ஏடிஎம்கே. இந்த பிளான் ஏல வந்து ஏடிஎம்கேவை அவங்க ரைடு விடுறாங்க. எடப்பாடி அவர்களுக்கு ரைடு விடுறாங்க, எடப்பாடி அவர்கள் பையனுக்கு குடைச்சலை கொடுக்குறாங்க, எடப்பாடியினுடைய சம்பந்தி அவங்களுக்கு குடைச்சலை கொடுக்குறாங்க. எடப்பாடி அவர்கள் டெல்லி போகிறாரு. டெல்லியில் என்னன்னாக்க, இல்லைங்க நான் ஏடிஎம்கே கட்சி ஆஃபீஸ் டெல்லியில் இருக்கு இல்லையா, அதில் வந்து சுவிட்சு சரியாக இருக்கா, ஃபேன் சரியாக ஓடுதா, ஏசி நல்லா குளிர்க்கா தருதா அப்படின்னு போனார். ஆனால் அங்கே போனவர் சுவிட்சை பார்க்கல, மெயின் சுவிட்சை போய் பார்க்க போனார். சுவிட்சு போர்டை பார்க்கல, டிரான்ஸ்ஃபார்மரே பார்க்க போனார். டிரான்ஸ்ஃபார்மரை விட்டு அந்த இபி ஸ்டேஷனையே போய் பார்க்க போனார். அவர் தான் மிஸ்டர் அமித்ஷாஜி. அமித்ஷாஜியை அதுவும் எப்படி போகிறாரு, இந்த சினிமாலெலாம் கார் விட்டு கார் மாதிரிலாம் போவாங்கல்ல, அது மாதிரி 3 காரில் ஏறி போனார் எடப்பாடி அவர். போயிட்டு அவர் சரிங்க போயிட்டு வரோம், காஃபி ரொம்ப பிரமாதம், ரைட்டுங்க போயிட்டு வரேனே அண்ணே போயிட்டு வரேனே அப்படின்னு அமித்ஷா கிட்ட எடப்பாடி சொல்லிட்டு செருப்பை போட்டுட்டு வாசலை வந்து காரில் ஏறி இருப்பார். ட்விட்டர் தட்டிட்டார் அமித்ஷா, இது மாதிரி அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்லி. அதற்கு பிறகு இங்கேயும் வந்து எவ்வளவோ டிம்கி கொடுக்க பார்த்தாலும் துப்பாக்கி முனையை முதுகு பின்னாடி வச்சுட்டு கையை தூக்குறா அப்படின்னு சொல்கிற மாதிரி கையை தூக்குவாங்கல்ல சினிமாவில், அது மாதிரி இந்த மைக்கேல் மதன காமராஜரில் படத்தில் நடித்த எல்லாருமே கையை தூக்கியிருப்பாங்கல்ல, அது மாதிரி அதிமுக கூட கூட்டணின்னு உருவாச்சு. அப்படி கூட்டணியை உருவாக்கிக்கிட்டு, அதாவது பகையாளி குடியை உறவாடி கெடு அப்படின்னா என்ன அர்த்தம், பகையாளியை வந்து
அந்த குடியை உறவாடி கெடு, அதாவது அந்த அவர்கிட்ட இருக்கிற கெடுதலான விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி கலாசீரு அப்படின்னு சொல்கிறதுக்கு எடுத்தது. ஆனால் இங்கே பகையாளி குடியை கெடுக்கணும்னாக்க உறவாடி தான் கெடுக்கும், பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் கெடுக்கணுங்கிற ஒரு வித்தையை கையாண்டு கொண்டிருக்கிறது எல்லா மாநிலங்களிலும் இந்த மோடியனுடைய அரசாங்கம். பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ், இந்துத்வா எல்லாமே இதனுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் அப்படித்தான் இருக்கு. இங்கேயும் ஆர்எஸ்எஸ் தான் ஒரு பிளானை போட்டு இது மாதிரி செஞ்சுக்கிட்டு வராங்க. இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி கூட ஓபிஎஸ் சொல்லி தர்ம யுத்தம் நடத்தினார் இல்லையா, ஆடிட்டர் குருமூர்த்தி, அது செல்லா காசு ஆயிடுச்சு. தர்ம யுத்தம் அதர்ம யுத்தமாக மாறிடுச்சு. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் பரப்பன அக்ரகார தீர்ப்பு வரல. சசிகலா ஜெயலலிதா இறந்தாங்க, சசிகலாவை அம்மா தாயே நீங்கள் பரப்பன அக்ராவுக்கு போங்க அப்படின்ட்டாங்க. எங்கே சசிகலா இப்போ ரொம்ப தீவிரமாக அரசியலுக்கு வர்றேன்னு சொல்கிறேங்க, வருவேங்க, நான் நிச்சயமாக வருவேங்கன்னுலாம் சொல்கிறத பார்த்துட்டு டே அது சசிகலாவுக்கு பழைய டோன் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எப்பயோ வாங்கின 450 கோடி ரூபா பினாமியில் வாங்கின காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு சர்க்கரை ஆலை சொத்து அந்த விவகாரத்தை தூசி தட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி எல்லாருடைய ஃபைலும் பிஜேபிகிட்ட இருக்கும், தேவைப்படும் போதெல்லாம் அந்த அஸ்திரத்தை பயன்படுத்தும். அப்படியாக ஓபிஎஸ் அவருடைய பையன் ரவீந்திரநாத்துக்கு அதுக்கு ஒரு ஃபைல் வச்சுருக்காங்க. அதனால் அவர் இப்படியே அடக்கி வாசித்து பின்னாடி வரேன்னு சொல்கிறதுக்கு அவங்க ஓபிஎஸ் பின்னாடி வரேன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்குமா? அதுவும் அவர்களுடைய ஏற்பாடு. டிடிவி அவர்கள் நான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலேருந்து விளைக்கிறேன்னு சொல்கிறது அதுவும் பிஜேபியினுடைய ஒரு பிளான். இந்த நிலைமையில் ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்களை நீங்கள் கொஞ்சம் டெல்லிக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னதுனால தான் டெல்லிக்கு அவர் போனார். இப்போ இல்லைங்க, கடந்த ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி டெல்லிக்கு போனார், அமித்ஷாவை சந்தித்தார், நிர்மலா சீதாராமனை சந்தித்தார். அதற்கு பிறகு தான் எடப்பாடி குடுன்னு போய் சந்தித்தது நடந்துச்சு. இப்போ ஓபிஎஸ்ஐ எப்படி தள்ளி வச்சாங்களோ, சசிகலாவை எப்படி தள்ளி வச்சாங்களோ, டிடிவியை எப்படி ஓரங்கட்டினாங்களோ, அதுபோல் செங்கோட்டையனையும் ஓரங்கட்டுவதற்கான ஒரு பிளான் ஏ பிஜேபி ஆர்எஸ்எஸ் போட்டு கொடுத்துச்சு. அதுதான் இங்கே செங்கோட்டையனை பேச வச்சுது. நான் 5ஆம் தேதி ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, 5ஆம் தேதி ஏதோ முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்த்தாக்க வேற என்ன, அதிமுகவில் பிரிஞ்சு போனவங்க எல்லாரும் ஒன்று சேரும் அப்படின்னாரு. என்ன நீனு ஒன்று சேரணும்னு சொல்கிற நீனு, அப்போ நானே உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறேன் அப்படின்னு கட்சி பொறுப்பு எல்லாத்தையும், செங்கோட்டையனுடைய கட்சி பொறுப்பு எல்லாத்தையும் புடுங்கினாரு எடப்பாடி. உடனே பார்த்து அமைதியாக இருந்தது. அதுக்கப்புறமா கோவை விமான நிலையத்துக்கு வந்தார். நிருபர்களெல்லாம் கேட்குறாங்க, மனசு சரியில்லைங்க, அதனால் நான் ஹரித்வார் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலான் அப்படின்னாரு. கோயம்புத்தூர்லேயே பேரூர் கோவில்லாம் இருக்குங்க, ஈரோடு கோபி சத்தியமங்கலத்துலலாம் பண்ணாரி அம்மன் கோவில் அது இதுன்றாலும் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஆனால் இவருக்கு ஹரித்வார் போனால் தான் மனசு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருக்கிறார். ராமரை போய் தரிசனம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. சீதை இருக்கிற இடம் தானே, ராமர் இருக்கிற இடம் தானே, சீதைக்கு அயோத்தி அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கிற மாதிரி போய் ராமரை பார்த்தார். யார் ராமர்? செங்கோட்டையனுக்கு அமித்ஷா தான் ராமர். யார் ராமர் செங்கோட்டையனுக்கு? நிர்மலா சீதா ராமன் தான் ராமர். நேராக போனார். ஹரித்வாரம் போல, வேற பிரம்மாத்வாரம் போகலை, நேராக டெல்லிக்கு போய் இறங்கினார். வாங்க அப்படின்னாங்க, நேராக போயினார். அமித்ஷாவை சந்தித்தார், நிர்மலா சீதாராமனை சந்தித்தார். அதிமுகவில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்க இவர் ஒன்று எடப்பாடியை போய் என்ன நான் தானே உன்னை ஆளாக்குனேன், நீ ஒரு கொலைக்கேஸில் மாட்டினேன், முத்துசாமி என்கிட்ட சொன்னார், நான் தானே உன்னை எல்லாமே காப்பாற்றினேன், நான் நீ என்ன குருவை மிஞ்சிய சிஷியன் ஆகிட்டே, நீ என்னையவே நீ பொறுப்புலேருந்து தூக்குவியா அப்படின்னு செங்கோட்டையன் நேரடியாக எடப்பாடிகிட்ட போய் கேட்டிருக்கணும். அப்படி இல்லாட்டினாக்க எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும்னு சசிகலா சொல்கிறாங்க, சசிகலாவையாவது போய் பார்த்துருக்கணும். எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் ஓபிஎஸ் சொல்கிறார், அவரையாவது போய் பார்த்துருக்கணும். எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு டிடிவி சொல்கிறார், அவங்களையாவது பார்த்துருக்கணும். வரிசையாக காலையில் கார் எடுத்துக்கிட்டு போனாக்கா சென்னை வந்துட்டாக்க வரிசையாக 3 பேரையும் பார்த்துட்டாக்கா அது எவ்வளோ பரபரப்பாயிடும். சே ஐயோயோன்னு எடப்பாடி எப்படி ஆயிருப்பார். ஆனால் எங்கள் அப்பன் புதுக்குள்ளார இல்லை அப்படின்னு சொல்கிற விதமாக இதற்கெல்லாம் பிஜேபி தான் காரணங்க, இதற்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் தாங்க காரணம், இதுக்கெல்லாம் இந்து முன்னணி தாங்க காரணம், இப்படி பிரிவுபடுத்துறதுக்கெல்லாம் காரணம் விஸ்வ இந்து பரிஷத் தாங்க,
அப்படின்னு இங்கே அரசியல் களத்தை புரிந்து கொண்டவர்கள், அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நீங்களாம் சொல்லிட்டு இருக்கீங்க. பாஜகவுக்கு இதான் வேலையா? அதிமுக அதுக்கெல்லாம் அடிபிடிச்சிருமா? அப்படின்னெல்லாம் இங்கே சவடால் பேசுனவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் செங்கோட்டையன் டெல்லியிலேருந்து அப்படி வந்த ஜம்முன்னு திரும்ப பேட்டி கொடுத்தாரு. உங்கள்கிட்டலாம் ஹரித்வார்னு சொல்லி போனேன்ல, நான் ஹரித்வார் போல அமித்ஷாவை பார்க்க போனேன், சந்தித்தேன். நிர்மலா சீதாராமனை பார்க்க போனேன், சந்தித்தேன். அங்கே போய் இந்த அரசியல் சூழல்களை ஆக்கி பேசணும். அவங்க ஃபெவிகால் நாங்கள் அதுக்கு தயாரிக்கிறோம், உங்களுடைய அதிமுகவை ஒட்டி சேர்ப்பதற்கு உண்டான ஃபெவிகால் இப்போ தான் நாங்கள் காய்ச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு, அதிமுகவினுடைய பஞ்சாயத்தை அங்கே போய் தீர்த்து வைக்கிறதுக்கு போகிறாங்க. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அமித்ஷா, அதிமுகங்கிற கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள் ஏன் செங்கோட்டையன் அங்கே போகிறாரு? ஆடிட்டர் குருமூர்த்தியும் இதை வரவேற்கிறார். அதாவது ஆம புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடும் உருப்படாமல் போயிடும் அப்படின்னாங்க. அமினா புகுந்த வீடு உருப்படாதுன்னு என்ன அர்த்தம்? வீடு ஏலத்துக்கு போகுது, அவ்வளோவா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி ஆடிட்டரையும் இந்த கணக்கில் நம்ம சேர்த்துக்கணும். ஆடிட்டர் போனார், இதை பாருங்க, ராமதாஸும் அன்புமணியும் பிரிச்சுட்டாங்க, அப்பாவையும் பையனையும் பிரிச்சு விட்டாங்க இல்லையா? இதெல்லாம் பெரிய சாமி குத்தாங்க. இந்த பாவத்துக்கெல்லாம் எத்தனை கங்கையில் போய் குளித்தாலும், எத்தனை ராமர் கோவில் கட்டினாலும் இந்த பாவமெல்லாம் சும்மா விடாது. ஏன்னா அப்பாவையும் பையனையும் பிரித்தது மாபாதக செயல் இல்லையா? பித்ரு சோகம் அப்படிங்கிறத பற்றி ராமருடைய அப்பாவுக்கே தெரிஞ்சிருச்சுங்க. பித்ரு சோகம், ராமரை பிரிஞ்சு அவர் எவ்வளோ வாழ்ந்து. இங்கே என்னடானாக்கா அன்புமணியை பிரிஞ்சு ராமதாஸ் இருக்கிற, சரி அதை விடுது. இப்போ பிஜேபி தான் இவங்களை எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ தெளிவாக சொல்கிறாரு. எடப்பாடி தான் எங்களுக்கு துரோகம் செஞ்சவர், எடப்பாடியை சிஎம் வேட்பாளராக அறிவிக்கக்கூடாதுங்க. இப்போ எடப்பாடிக்காக தமிழக மாநிலத்தினுடைய பாஜக தலைவராக இருந்தால் அண்ணாமலையவே இழக்கிறதுக்கு பிஜேபி தயாராக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அதிமுகவை இழப்பதற்கு பிஜேபி தயாராக இல்லை. ஏன்னா அந்த ஓட்டை அப்படியே கபலீகரம் பண்ணி முழுங்கிடணும், சுவாகா பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் பிஜேபியினுடைய பிளான் ஏ திட்டம். பிளான் ஏவுக்குள்ளாரையே A1 ஒன்று இருக்குங்க. அது என்னடானாக்க இன்னும் ஒரு 10 நாள்லையோ அல்லது 20 நாள்லையோ ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு வடிவமாகவே இருந்துகிட்டு இருக்கிற, கொஞ்சம் கொஞ்சமாகவே மாறிட்டு இருக்கிற உன் கங்கா சந்திரமுகியாவே மாறிட்டு இருக்காளே, அதை பாருங்கிற மாதிரி எஸ்பி வேலுமணி வருவார். எஸ்பி வேலுமணி வந்தாருன்னா செல்லூராஜ் மாதிரியானவர்கள் அடுத்தாப்புல அப்படியே களத்துக்கு வருவாங்க. ஆர்பி உதயகுமாரும் அப்படிதான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே பிளான் ஏல அடுத்த கட்ட A1, A2, A3 அப்படிங்கிற விஷயம். பிளான் பி அப்படிங்கிறது பிளான் ஏ சக்ஸஸ் ஆகலை அப்படின்னாக்க உடனடியாக பீகார் தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு டிசம்பரில் மொத்த தமிழ்நாட்டையே அவங்க கையில் எடுத்துக்குவாங்க. அப்படி பிளான் பியில் அப்படி வரும்பொழுது விஜய் பிளான் பியினுடைய தலைவராக இருக்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிய வரும். இப்போ செங்கோட்டையன் இந்த அடியில் சேர்த்துட்டாங்க. அவங்களுக்கு செங்கோட்டையன் நம்மளை நம்பி வந்திருக்கிறாரு, அவரை ஏதாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறது பிளானா கிடையாது. செங்கோட்டையன் ஒரு அம்பு, அந்த அம்பு போய் விடுறது தான் ஒரு வில்லினுடைய நோக்கம் என்ன? அம்பு விடணும். அந்த அம்பு எங்கே போய் விழுவுது? அந்த அம்பு தண்ணியில் விழுந்துச்சா, மரத்தில் குத்துனுச்சா, நேராக குருவி பார்த்த இடத்துக்கு தான் போணுச்சா, இல்லை சாக்கடையில் விழுந்துருச்சா, அதை பற்றி அந்த அம்பை தேடிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அப்படி தான் ஓபிஎஸ்ஸை ஒரு அம்பாக பயன்படுத்தினாங்க, டிடிவியை அப்படி ஒரு அம்பாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ செங்கோட்டையனை ஒரு அம்பாக பயன்படுத்தியிருக்காங்க. அம்பு தேடி கொண்டு இருப்பது பிஜேபியினுடைய வேலை இல்லை. ஆனால் அடுத்த அம்பு என்ன, அடுத்த அம்பு யார் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறது தான் பிஜேபியினுடைய வேலை. இப்போவாவது அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆருடைய ரத்தத்தின் ரத்தங்கள், ஜெயலலிதா அம்மையாருடைய ரத்தத்தின் ரத்தங்கள், அவங்கெல்லாம் தெள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த அதிமுக அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கட்சி பின்னணியில் பிஜேபி இருந்து என்னென்னலாம் ஆட்டி வச்சுக்கிட்டே இருக்கு. எடப்பாடியை கைக்குள்ளே கொண்டு வந்துருச்சு, ஓபிஎஸ்ஸை தூக்கி கடாசிருச்சு, சசிகலாவை கடாசிருச்சு, செங்கோட்டையன் வந்துட்டாரு, டிடிவி அந்த பக்கம் தள்ளி விட்டுருச்சுன்னு இத்தனை விஷயங்களையும் செய்து டபக்குன்னு போட்டுக்கிறதுக்கு பிஜேபி தயாராக இருக்குது. பின்னாடியில் அத்தனைக்கும் காரணம்
செங்கோட்டையனுக்கு தலைவலிச்சா கூட அதுக்கு பிஜேபி தான் காரணம். எடப்பாடி கோபமாக மேடையில் பேசுகிறாரு அப்படின்னாக்கா அதுக்கு பிஜேபி தான் காரணம். இது எல்லாத்துக்குமே காரணகர்த்தா யார் அப்படின்னா பாஜக, பிஜேபி, மோடிஜி, அமித்ஷாஜி. கியாஜி போலோஜி. வணக்கம்.